சாம்பார் சாதம் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதில் சோட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சுடனதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். கூடவே 2 பல்லாரி வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதில் 2-3 வெள்ளைப்பூடு, தேவையான காய்கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து லைட்டாக காய்கறி வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு. அண்ட் 1/2 கப் அளவுக்கு அரிசி, 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறி லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரே டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கூடவே நம்ம அலசி வச்சிருந்த அரிசி பருப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சாம்பார் சாதம் குழஞ்சிருந்தா தான் நல்லா இருக்கும் இல்லையா? கூடவே உப்பு மல்லியில சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை உடனே ரெடி பண்ணணும் அப்படின்னா ரைஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு 3லேருந்து 4 மணி நேரம் கழிச்சு ரெடியானா போதும் அப்படின்னா அதுக்கான டிலே ஆப்ஷனும் இருக்கு. டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டான டைமுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும்.